சபையினால் நடத்தப்படுகின்ற இந்த பள்ளியானது பல நிலையில் சிறந்து விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். இந்த 175 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையில் நாம் கடந்த 175 ஆண்டுகள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நாம் எண்ணி பார்த்து நன்றி சொல்லுகின்றோமா, அல்லது நமது வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நன்றி சொல்லுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த விழாவுக்காக மட்டுமல்ல, நமது வாழ்க்கை நிலைக்கு சென்று எப்படி வாழ வேண்டும் அந்த நன்றி உணர்வை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த பின்னணியில் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சியையும் அதனுடைய சாதனைகளையும் நாம் பார்ப்போமே என்றால், இது எத்தனையோ என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அறிவியல் அறிஞர்கள் என்று எத்தனையோ பேர் உருவாக்கி இருக்கிறது. சமூகத்தில் எத்தனையோ நல்ல சமூகம் ஆர்வம் கொண்ட சமூக ஆர்வலர்களை உண்டாக்கி இருக்கின்றது. ஏன் ஆன்மீக வாழ்வில் வழிநடத்த, ஆன்மீக வாழ்வில் திளைத்து நின்று நம்மை வழிநடத்த நிறைய குருக்களை தந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் பள்ளிக்கூடம் கல்வி என்றாலே சேச சபையினரால் மட்டும் நடத்தப்பட்டு தமிழகத்தில் ஒரு கல்வி நிலையை, ஒரு கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்த காலம் மாறி இப்போ எத்தனையோ கல்வி கூடங்கள், நிறுவனங்கள் வந்திருந்தாலும் நம்முடைய கல்வி கூடங்களை, நிறுவனங்களை தேடி மக்கள் வருகிறார்கள் என்றால் இது வெறும் கல்வி மட்டுமல்ல, ஆன்மீக அறிவை, நல்ல திறமையை, மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கின்ற நல்ல மதிப்பீடுகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பு ஆயர் அவர்களே, இந்த நாளில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய வருகை, நீங்கள் எங்களுக்காக நிறைவேற்றிய இந்த திருப்பலி, நீங்கள் இறைவனிடமிருந்து பெற்று தந்திருக்கின்ற இந்த ஆசீர், இவையெல்லாம் இந்த பள்ளியினுடைய சொத்துக்களாக நாங்கள் நினைக்கின்றோம். நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளியின், நம்முடைய பள்ளியின் இந்த 175வது ஆண்டு நிறைவு விழாவின் மூலமாக முதலாக வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வு.
நாடுவே வாழ்வாகும் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவே மகிழ்வுடன் தினம் நாடுவே கண்ணில் மணி போல என்னை தினம் காக்கும் அன்பு தாயாகினான் கடல் மலையில் நான் கடந்து சென்றாலும் எந்த துணையாகினான் MSP பள்ளியை வழிநடத்தி அதை தோற்றுவித்த திரு மாணிக்க நாடார், எங்களுடைய பள்ளியினுடைய பிதாமகன் உயர் திரு ரத்னபாண்டி, அவரை ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, இந்த பள்ளியில் படித்து இன்னைக்கு நம்ம வரவேற்புரையில் சொன்னார், எங்கள் மரியராஜ் சொன்னார், எத்தனையோ சான்றோர்களை உருவாக்கிய பள்ளி என்று. சான்றோர்களையும் அறிவாளிகளையும் உருவாக்கிய பள்ளி என்றாலும் இதை போன்ற ஒரு பள்ளியை என்னாலும் முடியும் என்ற இந்த பள்ளியினுடைய மாணவனுடைய ஒரு அரும்பெரும் ஆற்றலால் உருவாக்கப்பட்ட பள்ளி MSP பள்ளி. இந்த பள்ளியில் படிக்கப்பட்டு இந்த பள்ளியை போல் என்னாலும் இந்த நகரில் ஒரு பள்ளியை உருவாக்கப்பட முடியும் என்று எங்களுடைய பள்ளியினுடைய பிதாமகன் உயர்திரு ரத்னபாண்டியன் அவருடைய முயற்சி, கடுமையான முயற்சி. குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு கல்வித்தரத்தையும் விளையாட்டுத் துறையிலும் ஒழுக்கத்திலும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பது ஒரு சமூக ஒரு சேவை தான். ஆகவே இந்த கல்வித்துறை சார்பாக இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகளை நினைக்கும் பொழுது கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. எம்என்எம்எம்ஸ் அதிலெல்லாம் எத்தனையோ குழந்தைகளை 8வது பயிற்சி கொடுத்து ஒரு சிறப்பாக இந்த பள்ளியில் எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கூட சிலர்லாம் கேட்பதுண்டு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் எடுத்து இதை சிறப்பாக செஞ்சுட்டு வர்றதுக்கு எல்லா வல்ல இறைவன் தான், ஆண்டவர் தான் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. சின்ன சின்ன துளியை செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியை நனைத்து விடு, சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு, சின்ன சின்ன கதிரை தளித்து விடு. கால காலமாய் காத்து கிடந்தும் கால தாமதம் புரியாத காற்றிலைக்குமே புத்து கிடந்தும் மொழியாய் கடிதாய் மனதாய் வழியாய் கால காலமாகும். சின்ன சின்ன துளியை செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியை நனைத்து விடு, சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு, சின்ன சின்ன கடிதே. இந்த 175ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே இந்த பள்ளிகளுடைய வளர்ச்சிக்காக உழைத்த அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்க விரும்புகிறேன். எனக்கு அனுபவ பகிர்வு என்ற தலைப்பிலே பேச சொன்னால் கூட அதற்கு முன்னால் இந்த ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தோடு வரலாறோடு இந்த பள்ளியானது தலைநிமிர்ந்து இந்த திண்டுக்கல் மாநகரில் மட்டுமல்ல தமிழகமெங்கும் சொல்லப்போனால் தேசிய அளவிலும் உலக அளவிலும் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் இது எண்ணற்ற நல்லுள்ளம் கொண்டோரினுடைய தியாகத்தினால் நிறைவேறியது. இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்காக கனவு கண்ட இயேசு சபை முன்னாள் இயேசு சபையினர், அவர்களோடு தோள் கொடுத்து உழைத்த இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருடைய உழைப்பிலும் உருவானதுதான் இந்த பள்ளியினுடைய வரலாறு. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம்.
காலம் ஐ திங்க் இன்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் வந்து அசம்பிளியில் வந்து ப்ரேயர், தேவனே உண்மையின் வழியே அறிவின் ஊற்றை ஞானத்தின் சிகரமே, அந்த ப்ரேயர் இருக்கும். இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என்னுடன் பிறந்தவர் என்ற இருக்கும். அது வந்து இந்த இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹவ் நெவர் சீன் இந்த ஒரு 2 அப்ரோச் இருக்க ஸ்கூல் நான் அதிகமாக பார்த்தது கிடையாது. புனித மரியன்னை பள்ளி சர்வ மதங்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு பள்ளி, தேசியத்தை ஒரு உயிரோட்டமாக மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பள்ளி. திண்டுக்கல் புனித மரியன்னை கலை மலைகள் ஒரு சகாப்தம். வாங்கலாம், நம்ம போய் நம்ம டீச்சர்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாத்தையும் பார்ப்போம். குருவே, விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு, நம்மளும் வேற கலந்துக்கணும். ஒரு பாட்டோட முடிச்சு விடுங்க. மரியன்னை பள்ளியே, மரியன்னை பள்ளியே,